எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செல்வி அம்மாயி வீட்டில் வந்து ஒரு ஸ்வீட் செய்யலானுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு செய்யலான்ட்டு இப்போ மிக்சி ஜாரில் வந்து ஐஸ் கட்டி போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி இடித்து வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம வந்து லெமன் புழிஞ்சிக்கலாம். பாருங்கள், ஜூஸ் புழிஞ்சி வச்சாச்சு. இதுலேயே புழிஞ்சி விட்டேன் 2 பழம். இதை இடித்து வச்சு இஞ்சி போட்டுக்கலாம். இப்போ வந்து சுகர் போட்டுக்கலாம். போதுங்க, பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு போட்டால் போதும். இப்படி கையில் பிடிச்சி இப்படி ஒரு பிஞ்சு போட்டிங்கன்னா போதும். ஸ்பூனில் போட்டிங்கன்னா அதிகமாயிரும். உப்பு கரிச்ச மாதிரி இருக்கும் ஜூஸு. பாருங்கள், சர்க்கரை போட்டு எல்லாம் போட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இது ஒரு அடி மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. மிக்சியில் போட்டு அடித்தா அப்படி நுர வருங்க. அதுக்காக தான் மிக்சியில் போட்டு அடிக்கிறது. இப்போ வந்து நம்ம டம்ளருக்கு ஊற்றிக்கலாம். ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஜூஸ் அடித்து குடிச்சு பாருங்கள். உடம்புக்கு தெம்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம ஸ்வீட் செய்ய போகலாம். பாருங்கள், மைதா போட்டு 2 பழம் போட்டு கொஞ்சம் மைதா மாவு போண்டா போடலான்ட்டு போடலாம் வாங்க. பாருங்கள், சர்க்கரையும் பழமும் போட்டு அடிக்கிறதுக்கு வந்து நான் ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து பழத்தை வச்சு போட்டுக்கலாம். 2 பழத்தையுமே போட்டுக்கலாம். இந்த மாதிரி பழம் போட்டு செஞ்சால் நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதெல்லாம் பழைய காலத்து பலகாரம். பெரியவங்கெல்லாம் இதுதான் செஞ்சு கொடுப்பாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அடிக்கடி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா 2 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கோம். 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். இனிப்பு நமக்கு தேவை எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. எங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் நான் 1 கப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம கூட குறைச்சிக்கலாம். அதிகமாக வேணால் போட்டுக்கோங்க, வேணால் குறைக்கிறதுனாலும் குறைச்சிக்கலாம். நம்ம இனிப்பு வந்து நம்மளோட விருப்பம். அதில் சர்க்கரை 2 கப்பு மைதா மாவுக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். ஒரு 3 ஏலக்காய் போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ 2 கப்பு மாவு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்சளவு உப்பு, ஒரு பிஞ்சு சோடா போட்டுக்கலாம். மாவு சோடா போட்டுக்கலாம். இந்த மிக்சியில் அடித்த வாழைப்பழத்தை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மாவில் கலக்கணும். நல்லா கலக்கிக்கங்க, மாவில் நல்லா கலக்கிக்கங்க. தண்ணி பத்தலைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இட்லி மாவு என்ன பதமோ அந்த பதத்துக்கு மாவு கரைச்சிக்கணும். ரொம்ப கொஞ்சம் தண்ணி உண்டுன்னா போயிட்டாலும் எண்ணெய் இழுத்துரும். கொஞ்சம் இட்லி மாவு பார்த்து கரைச்சா போதும். அள்ளி போடுற அளவுக்கு மாவு பிசைஞ்சால் போதும். நம்ம கெட்டியாக இருந்தாலும் போண்டா ரொம்ப இருவலாக இருக்கும். நல்லா இருக்குங்க. சீக்கிரமாக டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்வீட்டு இது. இது வந்து பழங்காலத்து ஸ்வீட்டு. நம்ம செல்வி அம்மாயி வீட்டில் என்ன செய்கிறோமோ அதை டெய்லியும் போட்டுட்ருக்கோம். சிம்பிளான ஸ்வீட்டு தான் இது. இந்த மாதிரி பேச்சல் பிள்ளைங்க வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது அந்த பதம் இருந்தால் போதுங்க மாவு. இப்போ வந்து வானலில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் காயிட்டுன்ட்டு மாவல்லி போடலாம். பாருங்கள், உங்களுக்கு கையில் மாவல்லி போட பயமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் அள்ளி போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியில் அள்ளி போட்டுக்குங்க. பேச்சல் பிள்ளைங்க வந்து கையில் அள்ளி போட முடியாது, கையில் எண்ணெய் தெரிச்சிரும். ஒரு கரண்டி வச்சுக்கிட்டோ அல்லது ஸ்பூன்லேயோ இந்த மாதிரி அள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் வந்து கரண்டி நனைச்சிட்டு அந்த ஈரத்தோட தண்ணியோட அள்ளி போட்டுறாதீங்க. தண்ணி வடிச்சிட்டு போடுங்க. இந்த மாதிரி அள்ளி போட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது டக்குன்னு வந்து செய்யக்கூடிய இனிப்பு ஸ்வீட்டு தான் இது. பேச்சல் பிள்ளைங்களுக்காக அந்த வீடியோ. அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் நான் மீடியமாக வச்சு போடுங்க. ரொம்பவும் சிம்மில் வேண்டாம், ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஏன்னா அதிகமாக வச்சிட்டிங்கன்னா மேலே வந்து கருகி போன மாதிரி ஆயிரும், உள்ளுக்குள்ளே வேகாது.
அதனால் மீடியமாக வச்சு போடுங்க. கொஞ்சம் செவந்ததையுமே எடுத்துருங்க, ரொம்ப நேரம் விட வேண்டியதில்லை, இது டக்குன்னு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. எங்களது புது வீடியோ எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இது மாதிரி ஒரு கரண்டியை போட்டுக்கலாம். அந்த கரண்டி தண்ணியில் நனைச்சிக்கிட்டு, இப்போ நம்ம வந்து பேச்சுற பிள்ளைங்களுக்கு வந்து கையில் அள்ளி போட்டால் சுட்டுக்குவாங்க. அதனால் அந்த கரண்டியில் இந்த மாதிரி அள்ளி அள்ளி போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக அள்ளி கரண்டியில் போட்டுக்குங்க. இதில் போடும்போது உங்களுக்கு வந்து பயப்படாமல் போடலாம். இதில் தண்ணியோட போட்டுறாதீங்க, தண்ணி இல்லாமல் போடுங்க. தண்ணியோட போட்டிங்கன்னா கரண்டியில் தண்ணி இருந்ததுன்னா தொடச்சிட்டு போடுங்க. பாருங்க, இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு ஒரு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. அப்படியே மேலே வரும். அதே பாருங்க, இதா அப்படியே மேலே வருது பாருங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து பழகினவங்க அந்த மாதிரி போட்டுக்கலாம், பிள்ளைங்க பழகாதவங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க. வேவிட்டோம் பாருங்க, நல்லா ஒன்று கண்ட மாதிரி வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நல்லா வெந்திருக்கும் போது எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியானதுங்க, சீக்கிரம் டக்குன்னு போட்டுடலாம். கொஞ்சம் 5 நிமிஷத்தை வேலை தான் இது. 2 பொருள் தாங்க, சர்க்கரை, மைதா மாவு. பழம் தேவைன்னா பழம் போட்டுக்கலாம், இல்லைன்னா பழம் தேவையில்லை. 2 ஏலக்காய் நுணுக்கி போட்டு உடனே டக்குன்னு போட்டு எடுத்துக்கலாங்க. நான் சொன்ன மாதிரி கரண்டிலையும் போட்டுக்கலாம், இப்போ கையிலையும் இப்படி போட்டுக்கலாம். கையில் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுன்னா அந்த மாதிரி கரண்டியில் போட்டுக்குங்க. அடுப்பு மட்டும் ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க, சீக்கிரம் டக்குன்னு கருவி போயிடும், வேகாது. கொஞ்சம் மீடியமாக வச்சு போடுங்க, அப்போ தான் வேகும். இல்லைன்னா மேலே செவந்து போயிடும், உள்ளே இருக்கிற மாவு அப்படியே இருக்கும், வேகாது. அதனால் மீடியமாக வச்சு போடுங்க. அடுப்பை போட்டாச்சு, வேகட்டும். பாருங்கள், சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. கொஞ்சம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நாங்கள் புது வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.